ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எல்லாருமே வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டாங்க. சீரியலில் ரீச் ஆகிட்டா அவங்க எல்லாமே காவேரியும் கங்காவும் இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதாண்டி இங்கே தான் நம்ம ஊர் சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சாரதாமா வராங்க. தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து யமுனா வந்து எனக்கு நைட்டி வேணும் அப்படின்னு இந்த போட்டுக்கோ வந்து யார் கேட்டா, நான் கங்காட்ட தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வீட்டை எனக்கு ரிஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு மனசு இல்லையா, மறுபடியும் வந்து அதெல்லாம் பேசியாச்சு போய் படுங்க காலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு காலையில் ஏன்னு எல்லாருமே வந்து பசுபதி ஃபோட்டோ பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்புற நேரத்தில் வந்து அந்த அம்மா செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க வீட்டை பார்த்துட்டு. ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ட்ராகி உள்ள வந்துட்டு கங்காவை பார்த்துட்டு நீ மாசமாக இருக்கியா, காவேரியை பார்த்து நீயும் மாசமாக இருக்கியா, அவர் எல்லாரும் பற்றியும் சொல்லியிருக்காரு, ஃபோட்டோவில் காமிச்சிருக்காரு, அதனால தான் எல்லாரையும் தெரியும். எங்கே நர்மதா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். யாருமா நீ திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ நானும் ஒரே முறைதாங்க அவருக்கு அப்படின்னு. இதை பாரு, நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக தெளிவாக சொல்லு, குழப்பமா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவருடைய ஒய்ஃப் தான், கத்தாரில் நாங்கள் எங்கள் ஃபேமிலி இருக்குது, வீடு அவர் வேலை செய்கிற பக்கத்தில் எங்கள் வீடு அப்படின்றது எல்லா விவரமும் சொல்லும்போது அவங்க இருக்க எல்லாருக்கும் வந்து சாரதாமாக்கம் இந்த பாரு ஒழுங்காக நான் போயிடு ஏமாத்திர கும்பலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரதாமாலாம் கத்துறாங்க. பாட்டிமாவும் கத்துறாங்க. எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. கங்கா வந்து கத்திட்டு இருக்காங்க. நிவின் வாங்க டோக்கன் நம்பர் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் ஆகும், என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அவர் பையன் கேட்குறாரு. அதாவது ரெண்டாவது ஒய்ஃபோட பையன் கேட்குறாரு. எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. இதை பாரு, இவங்க தான் என் பொண்ணு என் பையன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோவும் கொடுக்குறாங்க. இந்த பாரு உனக்கு மரியாதை இதுக்கு அவ்வளோதான் இப்போ ஏமாத்திர கும்பலாக வந்திருக்கீங்கன்னு விஜய் கேட்குறாரு. என்னம்மா நீங்கள் எதை வச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு பையன் காட்டுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிற நேரத்தில் விஜய் வந்து ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு அவர் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. அதை விஜய் வாங்கி ஃபோட்டோவை பார்க்கும்போது பார்த்தா அவங்க ஃபேமிலியாக குரூப் ஃபோட்டோவாக எடுத்துருக்க ஒரு ஃபோட்டோவும் பார்க்குறாரு. உடனே வந்து கங்கா வந்து பிடிங்கி மொபைலை பார்க்குறான். அது பார்த்தோன்னே யமுனாவும் பிடிங்கி பார்த்துருக்கு. அப்புறம் வந்து சாரதாமா பிடிங்கி பார்க்கும்போது என்னடா நம்ம வீட்டுக்காரர் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இன்றைக்கான எபிசோட் வந்து இந்த எண்டிங்கோட முடியுதுங்க. சரிங்களா, நாளைக்கு அப்கமிங்கில் என்னன்றது தொடர்ந்து பார்ப்போம். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.